கிளாஸ் வந்து நம்ம கைனமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். கைனமேட்டிக்ஸில் வந்து டிஸ்டன்ஸ்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்துருந்தோம். இதில் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத் லென்த் அப்படின்னு வந்து நம்ம சொன்னோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். டிஸ்டன்ஸுங்கிறது வந்து பாத் லென்த் அப்படின்னு வந்து சொன்னோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து shortest distance between initial and final point. Shortest distance between எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அங்கேருந்து ஃபைனல் பாயிண்ட் வரைக்கும் எது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸோ அதான் வந்து டிஸ்டன்ஸ் அண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். சரியா? சரி, இதை இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக வந்து நான் புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா நான் இப்போ ஒரு சர்க்குலர் பாத் வந்து கொடுக்குறேன். இது வந்து ஒரு சர்க்குலர் ட்ராக்கு. சரியா? இந்த சர்க்குலர் ட்ராக்ல வந்து 4 பாயிண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். A, B, C, D. இது மாதிரி 4 இது. நீங்கள் வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த சர்க்குலர் ட்ராக்கோடைய ரேடியஸ் வந்து நான் ஆர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இந்த சர்க்குலர் ட்ராக்கோட ரேடியஸ் ஆர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இப்போது ஒரு பர்சன் ஏ டு பி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாரு, ஏ டு சி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாரு, ஏ டு டி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். இப்போ நம்ம வந்து 4 டைப் ஆஃப் மோஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஏ டு பி ட்ராவல் பண்ணுறாரு, அப்போ அவருடைய டிஸ்டன்ஸ் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதே பர்சன் வந்து ஏ டு சி வரைக்கும் போகிறாரு, அப்போ டிஸ்டன்ஸ் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன. அடுத்து ஏ டு டி வரைக்கும் போகிறாரு, அப்போ அவரோட டிஸ்டன்ஸ் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன. அடுத்து ஏ டு ஏ வரைக்கும் ஒரு ரவுண்டு, கம்ப்ளீட் ரவுண்டு வந்து அடிக்கிறார். எதுலன்னு கேட்டிங்கன்னா சர்க்குலர் ட்ராக் மாதிரியே அடிக்கிறார். அதாவது இதுதான் பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் ஏலேருந்து அவர் வந்து மூவ் பண்ணிகிட்டே இருக்கிறார். இப்படி ஃபுல்லாக ஒரு சர்க்குலர் ட்ராக்ல மூவ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போது இவர் ஏ டு பி வர்றதுக்கு என்ன டிஸ்டன்ஸு, என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஏ டு பி வரைக்கும் வராருன்னா இது வந்து எக்ஸாக்டாக ஒரு குவார்ட்டர் சர்க்கிள். சரியா? ஒரு குவார்ட்டர் சர்க்கிள் வரைக்கும் வராருன்னா முழு சர்க்கிளோடைய சர்க்கம்பரன்ஸ், அதாவது பெரிமீட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது வந்து 2πr அப்படின்னு வந்து சொல்லுவோம். 2πr. அதில் 1/4 போட்டோம்னா இங்கேருந்து இங்கே வந்ததுக்கான டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு கிடச்சிரும். சரியா? என்ன டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணாருன்ட்டு. அப்போது 2πr/4னா πr/2 அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இவரோட டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா πr/2 அப்படின்னு சொல்லி வச்சு. அடுத்து ஏ டு சி வரைக்கும் வரார். ஏ டு சி வரைக்கும் வரும்போது இவரோட டிஸ்டன்ஸ் வந்து என்ன வரப்போகுது, 2πr/2. 2πr/2. ஸோ πr டிஸ்டன்ஸ் வந்து இவர் கவர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு வந்து அர்த்தம். அடுத்து ஏலேருந்து டி வரைக்கும் வந்திருக்காரு. அப்போது 2πr இன்ட்டு 3/4 அப்படின்னு வந்து சொல்லுவோம். 3/4 பங்கு வந்து போயிருக்கார் அப்படிங்கிறதுனால. ஸோ இது அடிச்சு கொடுத்தோம்னா அப்போ 3πr/2. 3πr/2 டிஸ்டன்ஸ் வரைக்கும் இவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். 3πr/2. அடுத்து ஏலேருந்து திரும்ப ஏ கம்ப்ளீட் ரெவல்யூஷன் வந்து வராரு. அப்போது இவருடைய டிஸ்டன்ஸ் வந்து 2πr அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரியா? இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏ டு பி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பார்க்குறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லியிருக்கிறோம், ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். அப்போ இது ஏ, இது பி, இது ரெண்டுக்குமான ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் அதனுடைய ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். இங்கேருந்து ஒரு கோடு இழுத்தோம்னா இதுதான் அதனுடைய ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது அது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னால் இந்த டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுறது, எனக்கு இதனுடைய ரேடியஸ் வந்து ஆறுன்னு வந்து தெரியும். அதாவது இங்கேருந்து இதனுடைய ரேடியஸ் 6, இங்கேருந்து இதனுடைய ரேடியஸ் வந்து 6. ஸோ இது கிட்டத்தட்ட இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்குது. இது ஆர், இது ஆர். அப்போ இது வந்து r√2 அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன்.
அப்போ இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கு, அதாவது இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா r/√2. A to B வந்து r/√2 டிஸ்டன்ஸில் வந்து போயிருக்கிறாரு அப்படின்னு வந்து அர்த்தம். அடுத்து A to C இவரோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, டிஸ்டன்ஸுங்கிறது நம்ம இந்த சர்க்கம்ஃபரன்ஸை கால்குலேட் பண்ணி 2πr/2 πr அப்படின்னு சொல்லி போட்டோம். அப்போது இவரோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னா இது இவருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, இது இவருடைய எண்டிங் பாயிண்ட்டு. அப்போ இவருடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் இப்படி இருக்கும். இதுதான் அவருடைய டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போது இது ஒரு ஆறு, இது ஒரு ஆறு. அப்போது இவரோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு, 2r. அதுக்கடுத்து A to C வந்து A to D வந்து இவருடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து என்னது, இது பாயிண்ட் A, இது பாயிண்ட் D. அப்போ இவரோட டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதே தான் வரப்போகுது. இங்கே r/√2 வந்துச்சுன்னா இங்கேயும் r/√2 அப்படின்னு சொல்லி தான் வரப்போகுது. ஸோ இது டைரெக்டாகவே நான் எழுதிடுறேன், r/√2. அடுத்து இவருடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் அரௌண்ட் ஒன் கம்ப்ளீட் சர்க்கிள் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஆரம்பித்து இங்கேயே முடிக்கிறாரு. ஸோ இவரோட டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. ஸோ இது ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சர்க்கிளில் வந்து குவார்டர் சர்க்கிள் கவர் பண்ணுறதுக்கு என்ன ஆகும், ஹாஃப் சர்க்கிள் கவர் பண்ணுறதுக்கு என்ன ஆகும், 3/4 ஆஃப் த சர்க்கிள் கவர் பண்ணுறதுக்கு டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன ஆகும், ஃபுல் சர்க்கிளுக்கு டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேடியஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த ரேடியஸ் மட்டும் போட்டு கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினாலும் இதை நீங்கள் அந்த டைமே நீங்கள் வந்து யோசிச்சு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து ஒரு டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சினாரியோ. இப்போ அடுத்து கொஸ்டின், டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு சம்மந்தமாக கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். எப்படி